ரொம்பவே கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எதை தொட்டாலுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காகத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, எதை தொட்டாலுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இன்பமும் துன்பமும் கலந்தது தாங்க வாழ்க்கை. இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை நாம் கடந்து வர்றது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த துன்பத்தில் இருந்து நாம் கடந்து வர்றது ரொம்பவே அது ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். பட் இந்த கவலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம் பாராமல் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வர்றது தான். அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. பட் அதோட ரீசன் வேறுபடுமே தவிர கவலை அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இருக்கிறதான ஒன்று தான். நாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறோம் அப்படிங்கிற டைமில் இன்னொருத்தங்க அவங்களுடைய மனக்குமுறல், அவங்களுடைய மனக்கவலையை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது தான் நமக்கு தெரியும், நான் படுறதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை பற்றியே ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணிக்காமல் அதில் நாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, நடந்து முடிஞ்சதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நாம் எப்போதுமே நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போதுமே ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய மைண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க. ஸோ எப்போதுமே நாம் அதை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நடந்துடும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டைம் எடுக்கும். அது 3 மந்த்ஸாக இருக்கலாம், 1 இயராக இருக்கலாம், இல்லை 6 மந்த்ஸாக இருக்கலாம், அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து. ஸோ எப்போதுமே அதை பற்றியே திங்க் பண்ணாமல் அதை நினைக்கும் போது லைட்டாக ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு அதை விட்டு கடந்து போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும், கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்ட்டு நான் முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா செகண்ட் டிப். ஸோ இது நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்கு. நம்ம ஏதாவது ஒரு கவலையில் சிக்கி தவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரையாச்சும் தேடுவோம், யாருக்கிட்டையாவது அந்த மன குமுறலை சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நாம் பண்ணுற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யாருக்கிட்ட அந்த ப்ராப்ளத்தை சொல்கிறோமோ அவங்க நம்பிக்கையானவங்களா அப்படின்ட்டு நாம் பார்க்குறதே கிடையாது. அவங்க நம்பிக்கையானவங்களா இல்லை, அவங்க அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் தருவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லுங்க. இல்லாமல் சும்மா வெறுமனே போய் சொல்லி இன்னும் ஒரு 3வது நபர்கிட்ட இருந்து அதே விஷயத்தை நாம் கேட்கும்போது நமக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் இன்னும் வேற ஒரு மாதிரி, இன்னும் ஒரு ரூபத்தில் இன்னும் அது நம்மளையே தான் தொடரும். ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயத்த ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க நம்பிக்கையானவங்களா, இல்லை உங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு அவங்க கரெக்டான ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு தீர்வு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 2 டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 3rd டிப்பு. இந்த டிப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். நம்ம இதில் யாரை பற்றியுமே நாம் கவலைப்படுறதுக்கு தேவையே கிடையாது, நமக்குள்ளே தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தங்களுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் இருப்பாங்க. அவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி. ஏழை பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் அவங்க கஷ்டப்படுறது மாதிரி இருக்கும். இது உண்மைத்தானா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நோய் அல்லது பண பிரச்சனை இல்லது பிள்ளைகள்னால அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசனில் ஒவ்வொருத்தங்களுமே இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக யாருமே துவண்டு போகக்கூடாது. அதில்
நம்மளுடைய கஷ்டம் வந்து பெரியதே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த தேர்ட் டிப்பில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஈஸியான ஒன்றுங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை 1 மினிட் வந்து பண்ணுறதுக்கு, அதாவது தினமும் 1 மினிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கண்டிப்பாக அது வந்து பழகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் ஆகி 2 மினிட் ஆகி 5 மினிட்ஸ் ஆகி அது ஒரு 3 மினிட், அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மைண்ட் வந்து நாம் வச்சுக்கிற இன்ட்ரெஸ்டில் வந்து போகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து பெருசாக தெரியாது. நாம் எது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அதுவே நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸான நிலைமைக்கு நம்மளை வந்து கொண்டு வரும். ஸோ நமக்கு அந்த பிரச்சனையை பற்றி திங்க் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கூட நமக்கு கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு டிராயிங் பண்ணுறது பிடிக்கும், பட் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அதில் எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிராயிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா சும்மா நம்ம சின்ன வயசில் வரைஞ்ச ஒரு வீடை வரைங்க, ஒரு கலர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பூ வரையலாம், அதுக்கு ஒரு கலரிங் பண்ணலாம். அந்த கலரை பார்க்கும்போது நமக்கு மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும். அதுக்கப்புறமா பிளான்ட்ஸு, அதாவது செடிகள் எல்லாம் வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். ஒரு பூக்களை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்னா அதை வந்து நெட்டு அதுலேருந்து வர மொட்டு பூ மலர்றது எல்லாமே பாருங்கள். ரொம்பவே மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு சின்னதான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ஸ்கில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது. எழுதுறது, வரைகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாதுங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். நம்பிக்கையானவங்களை தேர்ந்தெடுங்க. எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.